கோடி அற்புதரே புனித அந்தோணியாரே உம் திருப்பாதம் பணிந்து வணங்குகின்றோமே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. குறை தீர்ந்திடவே உம்மை நம்பி வந்தோமே, உம் கோயில் தேடியே தினம் ஜெபித்து நின்றோமே. நல்லது நடக்க நாளுமை கிடைக்க நடம் அருள்வாயே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. புதுமை புரியும் பதுவை புனிதர் அந்தோணியாரே. விவிலியம் கையிலேந்தி சிலுவையை கரத்தில் தாங்கி, விவிலியம் கையிலேந்தி சிலுவையை கரத்தில் தாங்கி, இறைவனின் வார்த்தையாலே தீமை வென்றவரே எம்மை தேற்ற வந்தவரே. தீமை வென்றவரே எம்மை தேற்ற வந்தவரே. குழந்தை இயேசுவையே கரங்களில் சுமந்தவரே, குழந்தை இயேசுவையே கரங்களில் சுமந்தவரே. கவலைகள் தீர்ப்பவரை தந்தன 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 தானா தந்தான தான தன்னா தந்தான தான தன்னா தந்தன 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 தானா. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே பொன்பீடம் நின்று குறைகள் போக்கும் கோடி அற்புதரே. வீரக்குறிச்சி திருத்தலத்தின் அந்தோணியாரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உடைய திருப்பெயரின் மாட்சிக்காக உடைய பிள்ளைகள் நாங்கள் அமைத்திருக்கிற ஆரோக்கிய அன்னையின் கெபியையும் வனது சின்னப்பர் கெபியையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் மனம் நிறைந்திருக்கிறோம், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையின் அடையாளமாகவும் எங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் கொடுக்கிற சாட்சியமாகவும் இந்த கெபிகள் அமைவதாக. ஆரோக்கிய அன்னையை நோக்கி, அதேபோல் புனித வனத்து சின்னப்பரை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் செவிமடுப்பீரா. உம்முடைய அருளும் பிரசனமும் என்னாலும் தங்கியிருக்கும் இல்லமாக இந்த ஆலய வளாகம் என்னாலும் திகழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மையும் இந்த புதிய கவிகளையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. கொண்டாடும் விதமாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த புதிய கொடிமரத்தையும் இதில் ஏற்றப்படுகிற இந்த கொடியையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்திய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த கொடிமரம் உயர்ந்து நிற்பது போல எங்களுடைய உள்ளங்களும் உண்மை நோக்கி விண்ணகு நோக்கி என்னால் உயர்ந்திருக்க அருள்தார். இக்கொடிமரத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த திருக்குடியை காண்போட அனைவரும் உடைய திருமகன் இயேசுவின் இதயத்தையும் என் பாதுகாவலரான வனதேசனத்தை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரி பின்பற்றி நம் உபநகர்களாகுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
மரத்தையும் புனிதரின் திருவுரம் தாங்கிய திருக்குடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, கடவுளது பேரருளால் நாம் புதுப்பித்து மீண்டும் கடவுளுக்கே ஒப்புக் கொடுக்கிற புனிதமான சின்னப்பரின் இந்த சிற்றாலயத்தை இறைவன் தாமே புனிதப்படுத்தி அருளுமாறு இந்த சடங்கில் பங்கெடுத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பதிலுரை பாடல் நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. உங்கள் பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரை. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கிறது. ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாய் செய்துள்ளது. உங்கள் பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். என் இறைவன் நீரை உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். உங்கள் பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். மன்றாடுவோமாக. என்றும் வாழுகிற இல்லாமல் இறைவா, வனத்தை சின்னப்பர் ஆலயத்தில் ஒரே சமூகமாய் ஒன்று கூடி வந்திருக்கிற நாங்கள் உம்மை போற்றி பணிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக இந்த ஆலயத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய அருள் பிரசன்னம் இந்த ஆலயத்தை என்னாலும் நிரப்பட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உடைய உயிருள்ள வார்த்தை வல்லமையோடு அறிவிக்கப்படவும், அருள் அடையாள கொண்டாட்டங்கள் நம்பிக்கையோடு கொண்டாடப்படவும்,
மது பிள்ளைகள் நாங்களும் திருப்பெயரால் ஒன்று கூடி வந்து நமக்கு நன்றி சொல்லி மன்றாடவும் இந்த ஆலயத்தை நீர்தாமை புனிதப்படுத்துகிறார். கூடி வருகிற நாங்கள் எல்லோரும் எப்போதும் திருமகன் இயேசு எம்மோடு இருப்பதை உணரச் செய்திடும். ஏனெனில் தம் பெயரால் கூடியிருப்பவர் நடுவில் தாம் இருப்பதாக அவரே எமக்கு வாக்களித்திருக்கிறார். அவர் என்றும் என்னாலும் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதிக்கவும் வழி நடத்தவும் புனித வனத்து சின்னப்பர் எங்கள் அனைவருக்காக பரிந்து பேசவும் வேண்டும் என சொல்லிக்கிறோம். இந்த இறை வேண்டலின் இல்லத்தில் கூடி வரும் நாங்கள் அனைவரும் அருள் பிரசன்னத்தை உணர்ந்து அது ஆசையை பெற்று திருவுள்ளப்படி என்னாலும் வாழுகிற ஆற்றல் பெறுவோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றினாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் புதுப்பிக்கப்பட்ட புனித வனத்து சின்னப்பரின் இந்த ஆலயத்தை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக.
எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருளுதவிகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 23 31 முடிய. அந்நாள்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன். மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். பூவிலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நாளில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரேதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதையும் பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருள் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பசுமையான புல்வெளி மீது இளைப்பாற செய்வார் ஆண்டவர். குளுமையான நீரோடைக்கு அழைத்து செல்வார் ஆண்டவர். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். என் நாயன் என்னோடு இருக்கின்றார், குறையின்றி என் வாழ்வை காக்கின்றார். தந்தந்தானா 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 ஆ ஆ தந்தனத்தனா 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 தந்தனத்தனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, புனித வனத்து சின்னப்பரின் ஆலய வளாகத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் குடிவந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு முதல் முறையாக நமது பங்கிற்கு வந்தபோது, பங்கு ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பே இங்கு வந்த பிறகுதான் அங்கு வந்தேன். அப்போது இந்த இடம், இந்த ஆலயம் எப்படி காட்சி அளித்தன என்பதை நான் அறிவேன். இன்று இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வளாகம் ஒரு புதிய பொலிவான தோற்றத்தை பெற்றிருக்கிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பங்கு தந்தை அவர்களை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். புதுப்பித்தலில் 2 வகை உண்டு. ஒன்று புதுப்பித்தல், ஒன்று கலை உணர்வோடு புதுப்பித்தல். அதுபோல் நமது ஆலயம் மிகுந்த கலை உணர்வோடு அழகுற புதுப்பிக்கப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். புனித வனத்து சின்னப்பர் அவர் வழியாக கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும். பிற சமயத்தை சார்ந்தவர்களும் வந்து போகக்கூடிய கடவுளுடைய ஆலயமாக, எஸ்ஐயா விரும்பியபடியே எனது இல்லம் எல்லா மக்களுக்குமான, எல்லா இனத்தாருக்குமான ஜெப வீடு என்கிற அந்த விருப்பம், அந்த கனவு இந்த வளாகத்தில் நிறைவேறுகிறது என்பது கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் எல்லாம் நமக்கு கடவுளது அருளையும் ஆசையையும் பெற்றுக் கொடுக்கிறவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளில் பரிந்து பேசி கடவுளது ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் மட்டுமல்ல, மாறாக அதையும் தாண்டி அவர்கள் நமது கிறிஸ்துவ வாழ்வுக்கு மிக சிறந்த முன்னுதாரணங்கள், வழிகாட்டிகள், எடுத்துக்காட்டுகள் என்று இந்த புனிதரில் விளங்கிய இந்த பண்புகளை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்கு முன்னால் இன்று திருக்குழும மன்றாட்டு தொடக்க ஜெபத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நான் பேச விரும்பியதையும் கூட மாற்றிக்கொண்டேன். இன்றைய தொடக்க ஜெபத்தில் திரு அவை இப்படி மன்றாடுகிறது: பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் மை வேண்டுகிறோம். அதனால்
எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர்வோமாக என்று அந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. இதை காலையில் நான் பூசை வைக்கிறேன், இங்கே பூசைக்கு வர்றேன் அப்படிங்கிறதுனால, அதனால் இப்போதான் அந்த ஜெபத்தை படிக்கிறேன். மனதுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகளாக இருந்து திருச்சி மேட்ராசன கோயிலில் பங்கு தந்தையாக இருந்தபோது ஒரு முறை மறைக்கல்வி வகுப்பு பிள்ளைகளோட, சின்ன வயசு பிள்ளைங்க, சின்ன கிளாஸ் பிள்ளைங்க பேசி கொண்டிருந்த போது அவர்களை பார்த்து கேட்டேன், நீ யாரை மாதிரி இருக்கிறேன்னு ஒரு பையனை பார்த்து கேட்டேன். இந்த பையன் எங்கள் அப்பா மாதிரி, வழக்கமாக பிள்ளைகளை கேட்டால் அப்படி தானே சொல்லும். அடுத்து ஒரு பொண்ணு இந்த பக்கம் கையை காட்டி, நீ யார் மாதிரி இருக்கிற? எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறேன். எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. மூணாவது ஒரு பொண்ணையே பார்த்து, நீ யார் மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்டேன். கடவுள் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு இருந்த எல்லாருமே சிரித்தார்கள். எனக்கு சிரிப்பு வரலை. ஆனால் அந்த பிள்ளை சொன்ன பதில் எவ்வளவு தூரம் அதை உணர்ந்து தெளிவோடு பேசியது என்று சொல்ல, ஏன்னா சின்ன பிள்ளை ஆனாலும் கூட அந்த குழந்தை சொன்ன பதில் எனக்கு பிடித்திருந்தது. கடவுளது உருவிலேயே நான் இருக்கிறேன் என்று, கடவுளை போல இருக்கிறேன் என்று அந்த குழந்தை சொன்னது எனக்கு இந்த இறைவார்த்தை பகுதியை தான் நினைவுபடுத்தியது. தொடக்க நூல் 1 அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் கடவுள் மனிதரை ஆணையும் பெண்ணையும் இருவரையும் சேர்த்து படைத்த போது எப்படி படைத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று. ஆக நாம் எல்லோருமே ஆணோ பெண்ணோ கடவுளது உருவில் கடவுளது சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதே விவிலியம் தரக்கூடிய சான்று. அந்த சிறுமி சொன்ன பதில் எனக்கு இந்த இறைவார்த்தை எத்தனை உண்மையானது என்பதை உணர்த்துவதாகவே உணர்ந்தேன். நான் கடவுளைப் போல இருக்கிறேன் என்று. ஒரு ஆப்பிரிக்க நாட்டு விடுதலை இறையியல் கவிதை ஒன்று படித்திருக்கிறேன். குருமடத்தில் இருந்தபோது அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் எளிதில் விளங்கும். அதில் ஒரு கவிதையாக ஒரு கனவை சொல்லியிருப்பார் அந்த கவிஞர். அவர் சொல்லுவார், நேற்று இரவு கனவு கண்டேன், கனவில் கடவுள் வந்தார், அவள் கருப்பாயிருந்தாள் என்று. கனவு கண்டேன், கனவில் கடவுள் வந்தார், அவர் கருப்பாயிருந்தார், அவள் கருப்பா. She was black. God came in my dream and she was black. கடவுள் ஆணல்ல, கடவுள் பெண் பாலும் கூட. எங்கள் உருவில் எங்கள் தோற்றத்தில் இருக்கக்கூடிய கடவுள் என்று பெண்களும் உரிமை கொண்டாடக்கூடிய விதமாக அவர் அமைத்திருந்தார். அவள் கருப்பாயிருந்தாள். கடவுள் என்றாலே சிகப்பாயிருக்கிறவராகவே பார்த்திருக்கிறோம். நமக்கு சொல்லப்படக்கூடிய அன்னை மரியாவின் தோற்றமோ புனிதர்களின் தோற்றமோ வெள்ளைக்காரர்களின் தோற்றத்திலேயே இருப்பதாக நாம் பார்த்து பழகி இருக்கிறோம். ஆகவே அந்த ஆப்பிரிக்க நாட்டு நீக்ரோ இனத்து கருப்பு இனத்து அந்த கவிஞர் சொன்னார், ஷீ வாஸ் பிளாக், கடவுள் கருப்பாயிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளது தோற்றத்தில் நாம் இருக்கிறோம் என்று உணரக்கூடிய அந்த உணர்தல் மேன்மையான ஒரு உணர்தல், அதுவே நமது அடிப்படையான நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் நிக்கதேவும் சந்தித்து உரையாடுகிற அந்த உரையாடலை தந்தை அவர்கள் வாசிக்க கேட்டோம். இயேசு சொல்லுவார், நிக்கதேமை பார்த்து, மறுபடியும் பிறக்க வேண்டும். தாயின் வயிற்றில் குழந்தையாக பிறக்கிறோம். இயேசு சொல்லுவார், மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்று பார்க்கிறோம். இயேசுவை விளக்கம் கொடுப்பார். திருமுழுக்கில் நமக்கு கிடைக்கிற புது பிறப்பு, தூய ஆவியாரின் அருளால் நிறைந்த ஒரு புது பிறப்பு என்பது இயேசுவின் புரிதலாக இருந்தது. நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள், நாம் எல்லோருமே புதிதாக படைக்கப்பட்டவர். அந்த அருள் தந்தையர்களுக்கு இந்த திருத்தைல திருப்பலியிலும் அதை சொன்ன ஞாபகம். 2 வாரங்களுக்கு முன்னால் பவுலடியார் குறித்த ஒரு சிறு திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நேரம் கிடைத்தது. சென்ட் பால் ஃப்ரம் பர்சக்யூஷன் டு பர்ஃபெக்ஷன் என்கிற ஒரு ஆங்கில திரைப்படம். அதில் ஒரு கருத்து எனக்கு மிக அழுத்தமாக அடர்த்தியாக மனதுக்கு பட்ட ஒன்று. அவர் ஒரு முறை பேசுவார். பவுலடியாருக்கும் அவருக்குமான ஒரு வாதம், அதாவது புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற இனத்தாரும் கூட யூத சடங்கு மரபுபடி விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அந்த யூத மரபை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆக முடியும் என்று அவர் சொல்லுகிற போது,
பவுலடியார் பேசுவார், தேவையில்லை, கடவுளது அருள் கிறிஸ்து வழியாக எல்லா மாந்தருக்கும் கொடுக்கப்படுகிறது எனில் பிற இனத்தாரும் அதை பெற்றுக்கொள்வதில் எந்த தடை இருக்க முடியும் என்று பேசிய பிறகு பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார், பேதுருவும் ஏற்றுக்கொள்வார், கிறிஸ்துவில் நாம் புது படைப்பாகிறோம். We are made a new creation in Christ. கிறிஸ்துவில் நாம் புது படைப்பாகிறோம். புது படைப்பு என்று வந்த பிறகு விருத்த சேதனம் எதற்கு என்று கேட்பார் பவுல். பின்னாளில் பேதுருவும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நம்பிக்கை வழியாக கிறிஸ்துவில் கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம் என்கிற அந்த புதிய நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் நாம் யூதர் இல்லை என்றாலும் கூட, நாமும் பிற இனத்தார் என்றாலும் கூட, அந்த கிறிஸ்துவில் கடவுள் தரக்கூடிய அந்த மீட்பை, அருளை, வாழ்வை, விடுதலை வாழ்வை பெறுவதாக உணர்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் நாம் அடிப்படையிலேயே மீண்டும் பிறந்தவர்கள், ஒரு புதிய படைப்புக்கு சொந்தக்காரர்கள். திருவெளிப்பாட்டு நூல் 21ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் இயேசுவின் வார்த்தைகளாக யோவான் பதிவு செய்திருக்கிறார். இதோ நான் அனைத்தையும் புதியனவாக்குகிறேன். Behold, I make everything anew. அனைத்தையும் புதியனவாக்குகிறேன் என்பது இயேசுவின் வாக்குறுதி. நாம் அனைவருமே புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். பவுலடியார் அதை இன்னும் ஆழமாக கலாத்தியர்கள் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் இறைவார்த்தையில் சொல்லுவார். நாம் தூய் ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்கள். அந்த தூய் ஆவியாரே கடவுளது பிள்ளைகள் என்கிற அருள் நிலையையும், கடவுளுடைய உரிமை வேறு பெற்ற பிள்ளைகள் என்கிற உரிமையையும் நமக்கு கொடுக்கிறது. அந்த தூய ஆவியாராலேயே நாம் அந்த கடவுளை அப்பா, தந்தை என்று அழைக்கிறோம் என்று சொல்வார். ஆக நாம் திருமுழுக்கு வழியாக தூய ஆவியாரின் அருளால் கடவுளுடைய புதிய பிள்ளைகளாக்கப்பட்டோம், புதிய படைப்பாக்கப்பட்டோம், புதிய மனிதர்கள் நாம் என்று உணரக்கூடிய அந்த ஒரு பக்குவம் கிறிஸ்தவர்கள் நமக்கு எப்போதுமே வேண்டும். பிரியமானவர்கள், அந்த வகையில் புனித பணித்து சின்னப்பரிடம் விளங்கிய 3 பண்புகளாக திரு அவை இவற்றை வரையறுக்கிறது. ஒன்று, அவரிடம் விளங்கிய ஆழமான இறை நம்பிக்கை. கடவுள் மட்டும் போதும் என்று உணர்ந்து இந்த உலகம் தேவையில்லை, இந்த உலகத்து உறவுகளும் தேவையில்லை, இந்த உலகத்து சொத்து சுகமும் தேவையில்லை, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான வாழ்க்கையும் எனக்கு தேவையில்லை என்று வாழ்ந்த ஒரு முனிவராக அவரை அடையாளம் காட்டுகிறது. கடவுளை நம்பி, கடவுளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிடாதீங்க, வனத்து சின்ன பருவம், அதையெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் குடும்பங்களில் வாழுகிற போதே, ஊருக்குள் வாழுகிற போதே கடவுள் மட்டும் போதும் என்று ஆழமான இறை நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை அவர் நமக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். பிரியமானவர்களே, அபக்கூக் இறைவாக்கு நூல் 3ஆம் அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகளில் வரக்கூடிய வார்த்தைகள் விவிலியத்தில் நான் விரும்பி படிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று. நாங்கள் குருக்களும் துறவியரும் ஜெபிக்க வேண்டிய திரு அவையின் திருப்புகழ் மாலையில் ஒரு நாள் இந்த பாடலையும் அபக்கூக் இறைவாக்கினரின் இந்த பாடலையும் நாங்கள் சிந்திக்கிறோம். அபக்கூக் இறைவாக்கினர் சொல்லுவார், என் தோட்டத்தில் இருக்கிற அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போனாலும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். என்னுடையது என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எதுவுமே இல்லை என்றாலும் கூட, எதிர்பார்த்தது எதுவுமே நிறைவேறவில்லை என்றாலும் கூட, அடுத்த வேலை என்ன என்றே தெரியவில்லை என்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட, என் ஆண்டவராம் கடவுளில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன், அக்களித்து பெரும்புதடைவேன் என்று பேசக்கூடிய அளவுக்கு அந்த இறைவாக்கினர் கடவுள் மீதான தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது அவர்களது வாழ்க்கை முறை. நம்பிக்கை என்பது அவ்வப்போது மனதில் வந்து போவதல்ல. ஆக அது நம்பிக்கை என்பது நமது இரத்தத்தோடு ஊனோடு கலந்து போன ஒன்று. ஆழமான இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற வாழ்க்கை, அந்த கடவுளை விட்டு ஒருபோதும் விலகி செல்லாத வாழ்க்கை, கடவுளுடைய உருவில் கடவுளுடைய பிள்ளைகளாகவே வாழுகிற அந்த பெரும் பேர் என்று உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இரண்டாவது, அவரிடம் விளங்கிய ஒரு நல்ல பண்பாக திரு அவை சொல்லுகிறது, அவரிடம் விளங்கிய நேரிய மனச்சான்று. நேரிய மனச்சான்று எந்த ஒரு காரியத்தையும் தூய்மையான
மனநிலையோடு அணுகி சிந்திக்கிற, பேசுகிற, செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் அவரிடம் விளங்கியதாக திறவை சொல்லும். தூய்மையான நேரிய மனசான்று, எப்போதும் உண்மை பேசக்கூடிய உதடுகள், எப்போதும் நல்லதை செய்யக்கூடிய கரங்கள் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த புனிதருடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8-9 இறைவார்த்தைகளில் புனித பவுலடியார் சொல்லிக் கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, இவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்த யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று. வாழ்க்கை என்றால் நேரிய பாதையில் நடக்கிற வாழ்க்கை, நேர்மையான மானுட வாழ்க்கை. இப்படி சூசைப்பர் குறித்து விவிலியத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நேர்மையாளர், அவர் நீதிமான், அவ்வளவுதான். அந்த நேர்மையாளர், நீதிமான் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையில் அவரை குறித்த அந்த ஆளுமை குறித்த அத்தனை குணாதிசயங்களும் அடங்கி போயிருக்கின்றன என்று பார்க்கிறோம். அவரை எப்போதுமே நேரிய மனிதர்களாய், கடவுள் காட்டக்கூடிய பாதையில், நன்மையான வாழ்க்கை பாதையில் உண்மையை பேசி நல்லதை சிந்தித்து வாழக்கூடிய மனிதர்களாக வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித விண்ணப்பர் அப்படி வாழ்ந்த ஒருவராக பார்க்கிறோம். 3வது, அவரிடம் விளங்கிய மன துணிவு என்று பேசுகிறது. கிறிஸ்தவர்களின் மிக அடிப்படையான ஒரு குணாதிசயம், அவர்கள் உள்ளத்து உறுதி கொண்டவர்கள். உள்ளத்து உறுதி கொண்டவர்கள், உண்மையை பேசுவதில் ஊக்கம், நல்லது செய்வதில் அதே ஊக்கம், எப்போதும் எப்போதும் உள்ளத்து உறுதி கொண்டவர்கள். அஞ்சுபவர்கள் அல்ல, காத்துக்கும் கருப்புக்கும் பயப்படுகிறவர்கள் அல்ல, கோழைகள் அல்ல, தீமையை கண்டு பயந்து நடுங்குகிறவர்கள் அல்ல, தீமையை வென்ற அந்த இயேசுவை போல் அதே மனத்துணிவோடு வாழ்க்கையின் போராட்டத்தில் தீமையை, இருளை, பொய்மையை எதிர்த்து நிற்கிறவர்களாகவே அவர்களது வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த புனிதரும் அந்த வகையில் இருளை, தீமையை, தீயவனை எப்போதுமே எதிர்த்து நின்ற ஒரு புனிதர் என்று அவரை பற்றி சொல்லுகிறது. பிரியமானவர்கள், அந்த மனிதர் வாய் திறந்து பேசிய போதெல்லாம் அத்தனை ஆற்றலோடு வல்லமையோடே பேசினார் என்றும் சொல்லுகிறது லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் இயேசு தம் சீடர்களிடம் பேசிய கடைசி உரையாடல்கள் ஒன்றாக லூக்கா பதிவு செய்திருக்கிறார். நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. எந்த மனிதரும் இந்த நல்ல புனிதரை எதிர்த்து நிற்கவோ எதிர்த்து பேசவோ முடியாத அளவுக்கு நிறைந்த ஞானத்தோடு நிறைந்த வல்லமையோடு வாழ்ந்தவராக பார்க்கிறோம். இந்த நிறைந்த ஞானம், இந்த நிறைந்த வல்லமை கிறிஸ்து அவர் கொடுத்த கொடை. சொல்லப்போனால் இந்த நிறைந்த ஞானம் அது கிறிஸ்துவின் ஞானம், இந்த நிறைந்த வல்லமை அது கிறிஸ்துவின் வல்லமை. அப்படியே அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த மனத்துணிவு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. குருத்து ஞாயிறு என்று கூட எசையா இறைவாக்கினரின் வார்த்தைகளாக நாம் வாசிக்க கேட்டோம். எசையா இறைவாக்கு நூல் 50ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை, ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆக எல்லா விதமான இன்னல்களுக்குள் உண்டாக்க ஒரு துன்புறும் ஊழியனாகவே தனது வாழ்வை நடத்தி கொண்டிருந்த எசையா இறைவாக்கின ஒரு கட்டத்தில் சொல்லுவார், ஆண்டவராகிய கடவுள் எனக்கு துணை இருக்கிறார், எந்த மனிதர் எனக்கு எந்த தீமை செய்துவிட முடியும், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாரை போல வைத்து கொண்டேன், கற்பாரை போல வைத்துக்கொண்டேன். அந்த உள்ளத்து உறுதி, அதுதான் கிறிஸ்தவர்கள் நம்மிடம் விளங்க வேண்டிய உள்ளத்து உறுதி என்றே இந்த திருநாள் நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறேன். பவுலடியார் தான் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 இறைவார்த்தைகளில் இப்படி சொல்லுவார், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னல் உற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை, இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் என்று சொல்வார். அத்துணை துணிவு,
அத்துணை ஊக்கம், அத்துணை ஆற்றல், அத்துணை வல்லமை சின்னப்பரில் விளங்கியது எந்த ஒரு கிறிஸ்தவரிலும் விளங்க வேண்டும் என்று இந்த திருநாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது பிரியமானவர்களே. ஆக இயல்பாகவே, மீண்டும் சொல்லுகிறேன், இயல்பாகவே கிறிஸ்துவில் மறுபிறப்பு பெற்றிருக்கிற நாம், கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நாம், அந்த தூய ஆவியாரின் அருள்வரங்களை பெற்றுக்கொண்ட நாம் இயல்பிலேயே துணிவு மிகுந்த மனிதர்கள். வாழ்க்கையின் சங்கடங்களையும் சவால்களையும் கண்டு அஞ்சி நடுங்குகிறவர்கள் அல்ல. வாழ்க்கை பந்தயத்திலிருந்து எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி கொள்ளுகிறவர்கள் அல்ல. வாழ்க்கையில் தீமை எதிர்த்து பார்க்காமல் விலகி கொள்ளக்கூடிய மனிதர்கள் அல்ல, எதிர்த்து நிற்கிறவர்கள், முட்டி மோதி நிற்கிறவர்கள் என்பதே இந்த நாள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்று பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பேதுருவும் அவருடைய தோழர்களும் எத்தனை ஆற்றலோடு வல்லமையோடு அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று நேற்று வாசிக்கிட்டோம். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. யார் இந்த பேதுரு? அந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று மும்முறை மறுதளித்தவர். எங்கள் ஊரில் பாஸ்கா நடத்துவாங்க, சின்ன பிள்ளையா இருக்கு, நடத்த மாட்டேங்கிறாங்க. அங்கே பேதுருவுடைய அந்த காட்சி இருக்கும். அந்த பணிப்பெண்ணுக்கு முன்னால் அந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கிற காட்சி. முறை அந்த பொண்ணு சொல்கிறப்ப பேதுரு சொல்லுவார், அம்மா எனக்கு தெரியாதுமான்னு சாந்தமாக சொல்லுவார். 2வது முறையும் அந்த பொண்ணு வந்து, நீ அவரோட இல்லையா, நான் உன்னை அவரோட தோட்டத்தில் பார்க்கலையா அப்படின்னு உடனே, இல்லைம்மா எனக்கு தெரியவே தெரியாதும்பார். 3வது முறையும் அந்த பொண்ணு வந்து நீ அவரோட தானே இருந்த, நீ அவருடைய சீடர் தானே என்று கேட்டவுடன் பேதுரு சொல்லுவார், அவர் எனக்கு கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாதுன்னு சொல்லுவார். பேதுரு அவர் எனக்கு கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாதுன்னு சொல்லுவார். சின்ன வயதிலே மனதில் பதிந்து போன வார்த்தை. 3 ஆண்டுகள் அந்த இயேசுவோடு இருந்தவர், இயேசுவோடு உண்டு உறங்கியவர், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர், இயேசுவின் அருள் அடையாளங்களை கண்ணார கண்டவர், இயேசுவால் பாறை என்று விളിக்கப்பட்டவர், இந்த திரு அவையை உன் மீது கட்டுகிறேன் என்கிற வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட பேதுரு ஒரு கட்டத்தில் ஒரு விதமான மானுட மன தளர்ச்சியில் அந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கிறார். அப்படிப்பட்ட பேதுரு எந்த தலைமை சங்கத்தில் இயேசு ஒரு குற்றவாளியாக நிற்கிற போது பணிப்பெண்ணிடம் அவரை எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது, கருப்பா சிவப்பா என்று கூட தெரியாது என்று சொன்னவர் பின்னொரு நாளில், சில நாட்களுக்குள்ளே அதே தலைமை சங்கத்தில் இப்போது அந்த தலைமை சங்கத்தார் முன்னிலையில் கைப்பாசுக்கு முன்னால், அண்ணாவுக்கு முன்னால் நின்று கொண்டு முழங்குகிறார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. என்ன ஆனாலும் சரி, இயேசுவை போல எங்களையும் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொள்ள நினைக்கிறீர்களா, செய்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படிவதா, உங்களுக்கு கீழ்ப்படிவதா? நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், உங்களுக்கு அல்ல. நாங்கள் கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம், நாங்கள் பேசுவோம் என்று பேசுவதை பார்க்கிறோம். ஆக அத்துணை மனத்துணிவு, அது இயல்பிலேயே கிறிஸ்தவர்கள் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனத்துணிவு என சொல்ல வருகிறேன். புனித வனத்து சின்னப்பரிடம் இருந்தது, நான் சொன்ன எஸ்ஐயாவிடம் இருந்தது, நான் சொன்ன பவுல் அடியாரிடம் இருந்தது, இந்த பேதுரு அவரை சார்ந்த தோழர்களிடம் இருந்தது. உங்களிடமும் என்னிடமும் இருக்க வேண்டுமென கடவுள் எதிர்பார்ப்பது இந்த ஊக்கம், இந்த ஆற்றல், இந்த வல்லமை, இந்த துணிவு. எதற்கும் அஞ்சாத, குறிப்பாக எந்த தீமைக்கு அஞ்சாத அந்த உள்ளத்து உறுதி, உண்மையை உரத்து பேசக்கூடிய துணிவு, நல்லதை தைரியமாக செய்யக்கூடிய அந்த ஊக்க உணர்வு, அது கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டுமென ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நான் சொன்னது போல நிறைந்த இறை நம்பிக்கை, நேரிய மனசான்று, நேரிய வாழ்க்கை முறை, அதே போல உள்ளத்து உறுதி, இந்த 3 பண்புகளும் இந்த புனிதரிடம் விளங்கியவை என்று சிந்திக்கிற போது இந்த 3 பண்புகளாலும் இறைவன் நம்மையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். கடவுளது அருளும் ஆசிரியர் நமக்கு என்னாலும் நிரம்ப கிடைக்கும். இந்த நாளில் இந்த புனிதருடைய ஆலய வளாகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். இன்றைய முதல் வாசகம் ஒரு அருமையான பகுதி. திரு அவை திருத்தூதர்களுக்காக மன்றாடுகிற ஒரு காட்சி அமைந்திருந்தது. பேதுருவையும் அவரை சார்ந்தவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் கடவுளின் தூதர் அவர்களை வல்லமையோடு வெளியே கொண்டு வருகிறார். தங்களுக்கு சொல்லப்பட்டது
தாங்கள் சந்தித்த இன்னல்கள் சங்கடங்கள் அத்தனையும் நம்பிக்கையாளர்களிடம் வந்து திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அவர்களை உபசரித்து உணவு கொடுத்து பார்த்து கொண்டார்கள் என்று சொல்லாத விவிலியம் உடனடியாக அந்த நம்பிக்கையாளர்கள் என்ன செய்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுளிடம் மன்றாடினார். தங்களுக்காக இறைவார்த்தை அத்தனை ஊக்கத்தோடு தைரியத்தோடு அறிவித்து கொண்டிருக்கிற அந்த திருத்தூதர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, பேதுருவுக்காக, யோவானுக்காக, அவரோடு இருந்த பிற தோழர்களுக்காக அந்த திரு அவை கடவுளிடம் மன்றாடியது என்று பார்க்கிறோம். அதில் குறிப்பாக திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உமக்கு எதிராக இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறவர்கள் அச்சுறுத்துவதை வாரும். தொடர்ந்து வருவதே முக்கியமானது. உம் அடியார் இவர்கள் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தார். உமது அடியார் இவர்கள் இன்று எங்களுக்காக செவியுங்கள். கிறிஸ்துவின் பணியாளர்களுக்காக, திரு அவையில் இருக்கிற பணியாளர்களுக்காக மிகுந்த துணிவோடு இறைவார்த்தையை என்னாலும் அறிவித்து வர கடவுள் தாமே எங்களுக்கு அருள் தர வேண்டுமென இந்த நாளில் மன்றாடுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள் கடவுளை பார்த்து, உம் அடியார் இவர்கள் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்தார். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெற செய்யும் என்று மன்றாடினார். இப்படி மன்றாடுகிற போது கடவுள் அவர்களது மன்றாட்டுகளுக்கு செவிசாய்ப்பாரா? செவிசாய்த்தார். விவிலியம் சொல்லுகிறது, இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளின் பணியாளர்களுக்காக திரு அவையில் பல்வேறு நிலைகளில் பணி செய்யக்கூடிய என்னை போன்ற, எங்களை போன்ற அருள் சகோதரர்களை போன்ற கடவுளின் பணியாளர்களுக்கு, திரு அவையின் பணியாளர்களுக்கு உங்களது ஜெபம் எப்போதுமே வேண்டும். அவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்தாலும், குடும்பங்களாக ஒன்று கூடி ஜெபித்தாலும், ஆலயத்திற்கு வந்து ஜெபித்தாலும், எப்போதும் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நமக்கென ஏற்படுத்தி கொள்வோம். அவர்களுக்கு தேவை துணிவுடன் இறை வார்த்தையை அறிவிக்கிற அந்த ஒரு மன உறுதி, துணிவுடன் அந்த கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய, அவர் இங்கே இல்லை உயிர்த்து விட்டார், அவர் வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று அவர்கள் அறிவிக்க வேண்டிய, உரத்து அறிவிக்க வேண்டிய நற்செய்திக்கு அவர்கள் எந்நாளும் உண்மை உள்ளவர்களாக இருக்க அவர்களுக்காக செவிப்பது நமது கடமை. பிரியமானவர்களே, இப்போது கூட நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த போருக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக பேசினார் என்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக கேவலமாக திருத்தந்தையை பேசுவதை எல்லாம் வலைதளங்களில் நாம் பார்க்கிறோம். அவர் நம் அமெரிக்காவின் எதிரி. அவர் திருத்தந்தை ஆனதே என்னால் தான், அவர் எப்படியெல்லாம் பேச முடியும் என்று திருத்தந்தை துணிவோடு பேசினார். கடவுளுடைய வார்த்தையை பேசினார். எந்த போரையும் கடவுள் ஆசிர்வதிக்க மாட்டார் என்று சொன்னார். ஏனெனில் எந்த போரும் மனிதர்களுக்கு எதிரானது. 1000 நியாயம் கற்பித்துக் கொள்ளலாம் நாம். எந்த போரும் எந்த காரணத்திற்காக இருந்தாலும் அது மனிதர்களுக்கு எதிரானது, மனித நீதிக்கு எதிரானது என்பது திருத்தந்தையின் கருத்து. ஆகவே கடவுள் உங்கள் போரை ஆசிர்வதிக்க மாட்டார். இஸ்ரேலே முன்னிட்டு நடத்தினாலும், கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அமெரிக்கா முன்னிட்டு நடத்தினாலும் அந்த போர் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட போர் அல்ல. ஈரானிய மக்களை, அவர்களது ஒட்டுமொத்த தலைமுறை பண்பாட்டை அழித்து போடுவேன் என்று பேசுவதெல்லாம் தவறு என்று பேசிய காரணத்திற்காகவே திருத்தந்தையும் கூட அவ்வளவு நெருக்கடிக்குள்ளாகிறார் என்பது சமகாலத்து வரலாற்றுக்காகவே தான் சொல்லுகிறேன். உங்களது திரு அவையின் பணியாளர்களுக்காக எப்போதும் செவியுங்கள். கடவுளது வார்த்தையை எப்போதுமே உரத்து அறிவிக்கக்கூடிய ஆற்றலை, வல்லமையை இறைவன் அவர்களுக்கு எப்போதும் தர வேண்டுவாராக. எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையுடன் மன்றாடும். உலகம் முழுவதும் பறந்து விரிந்துள்ள தூய தாய் திருச்சபை இன்றைய கட்டத்தின் சவால்களுக்கு உறுதியாய் நின்று உண்மையிலும் அன்பு
இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ், மறை மாவட்டத்தின் பணியாற்றும் குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் நல்ல மேய்ப்பர்களாக தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்போடு வழிநடத்தி ஞானத்திலும் பக்தியிலும் வளர்த்து சத்தியத்தின் வழியில் உறுதியாக இருந்து சோதனைகளிலும் சிரமங்களிலும் துணிவுடன் பணியாற்ற அவர்களுக்கு ஆரோக்கியமும் வலிமையும் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். பங்குக்காக எங்கள் பங்கு மக்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் ஒன்றிணைந்து இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்து அன்பிலும் சேவையிலும் வளர்ந்து இளைஞர்கள், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரும் இறைவனின் மதிப்பீடுகளின் வழியில் நடந்து சமூகத்தில் நல்ல சாட்சிகளாக விளங்க புனித வனத்த சின்னப்பர் வழியாக இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். நாட்டிற்காக சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள். போர், கலகம், அநீதி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலும் மக்களிடமும் இறைவன் தனது சமாதானத்தை பொழிந்து வெறுப்பு, வன்முறை, பிரிவு ஆகியவற்றை நீக்கி ஒற்றுமை, அன்பு, நீதியை நிலைநிறுத்தி அந்த நாடுகளின் தலைவர்களுக்காக நல்ல ஞானமும் சமாதான முடிவுகளை எடுக்க துணிவையும் அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். புனித வனத்து சின்னப்பர் பக்தர்களுக்காக. நீதிக்காக துன்புறுபவர்கள் பாக்கியவான்கள். புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவின் கொடியேற்ற திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பக்தர்களும் உடல் உள்ள நலம் பெற்று அவரது விசுவாசம், தியாகம், துணிவு ஆகியவற்றை முன்மாதிரியாக கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இறைவனை உறுதியாக பின்பற்றி அவரது பரிந்துரையால் தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று இறை நம்பிக்கையில் வாழ புனித வனத்து சின்னப்பர் வழியாக அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம் பங்கு இறை சமூகத்திற்காக கடவுளது அருளையும் ஆசி வேண்டுவோம். நான் இன்று உங்களுக்கு அழைப்பு விடுத்தது போல நம்முடைய திருத்தந்தைக்காக, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் எல்லோருக்காக இந்த நாளில் சிறப்பாக கடவுளது அருளையும் ஆசி வேண்டுவோம். நமது பங்கு தந்தைக்காக, நம் பங்கில் பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகளுக்காக இந்த நாளில் நம்மிடையே வந்திருந்து நமக்காக ஜெபித்து கடவுளது அருளை மாசி பெற்றுக் கொடுக்கும் அன்பு அருள் தந்தையர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம்.
இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியா வனத்து சின்னப்பரின் பரிந்துரையில் மெய் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையார். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீரே எமக்கு தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படிகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவா. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்ற இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு புறவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம் இயேசுவே நேசரே இயேசுவே நேசரே நீ இல்லாமல் என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயென. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என உந்தன் தோளில் கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீயும் தாயென. இத்தனை துன்பங்கள் நான் கடந்த பாதையில் எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில் எனில் நீ உன்னில் நான் என வாழ வந்த
நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஓட்டுமே உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஓட்டுமே என்னதான் இந்த வாழ்க்கையினே எனக்குள் இல்லையே அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில் வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடனே ஒரு 5 நிமிடம் ப்ரோக்ராமில் ஒன்றும் கிடையாது. இந்த வேலை செய்தவர்கள் ஆயர் மற்றும் அருட்தந்தையர்களுக்கு நன்கொடையாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் ஒரு 3 நிமிடம் நன்றி சொல்லுவேன். ஆயர் அவர்கள் 2 நிமிடம் செய்தி கொடுப்பார்கள். அடுத்ததாக கிராமத்தியங்கள் சார்பாக அருள் சகோதரி சார்பாக கல்வி நிதி ஆயருக்கு கொடுக்கப்படும். அதோடு முடிந்துவிடும். அதனால் ஒரு 5 நிமிடம் மட்டும் எல்லோரும் இங்கே அமர்ந்திருங்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உணவு அருந்திவிட்டு நீங்கள் கண்டிப்பாக செல்லலாம். அதனால் இங்கே உட்காந்துருங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடித்த பிறகு தான் சாப்பாடு. அதனால் மன்றாடுவோமாக. இறைவா, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மது மக்களை கனிவுடன் என்றும் கண்ணோக்கி இரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. கிறிஸ்துவின் மீட்பால் முடிவில்லா விடுதலை எனும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை வேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, புனித வனதச்சின்னப்பர் புதுப்பிக்கப்பட்ட திருப்பீடம், கெபி மற்றும் கொடிமரம் புனிதப்படுத்துகின்ற விழாவும் திருப்பலியும் மிக ஆசீர்வாதமானதாக நிறைவேறி முடிந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். புனித வண்ணத்து சின்னப்பருக்கு நன்றி செலுத்துவோம்.
அன்புக்குரியவர்களே, ஆயர் அவர்கள் மறையுரையிலே சொன்னது போல ஆயராக அவர்கள் பொறுப்பேற்றவுடன் எல்லா பங்குகளுக்கும் சந்திப்புக்காக சென்றார்கள். நானும் அக்டோபர் மாதம் சென்ற ஆண்டு அழைத்திருந்தேன். முதல் இங்கே அழைச்சிட்டு வந்திருந்தேன். அப்போ ஆயர் அவர்களை இந்த இடத்தை பார்ப்பதற்காகவும் ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக காமிக்க அழைச்சிட்டு வந்திருந்தேன். அப்பொழுது இந்த இடம் எப்படி இருந்தது என்று ஆயர் அவர்கள் சொன்னார். ரொம்ப மோசமாக, சமதளமாக இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்தை சரி செய்ய வேண்டும். இந்த வண்ணத்து சின்னப்பருடைய அருள்தலம் என்பது இந்த கேகேப்பட்டி பங்கு மக்கள் மட்டும் வந்து செல்லக்கூடிய இடமல்ல, சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளிலிருந்தும் இங்கு வரக்கூடிய ஒரு அருள்தலமாக இது இருக்கிறது. எனவே இந்த இடத்தை கொஞ்சம் அழகுற செய்ய வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதற்கு முன்னதாக ஆயர் அவர்களிடம் ஒரு சில கோரிக்கைகளை நான் வைத்திருந்தேன். எல்லாவற்றிற்கும் ஆயர் அவர்கள் செவி சாய்த்து மனமுவந்து உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முன்னாடி ஒரு இடம் நம்ம வாங்கினோம். அந்த இடம் வாங்குவதற்காக ஆயரை அணுகிய போது அந்த இடத்தை உடனே வாங்கலாம் என்று சொல்லி மறைமாவட்ட சான்சலர் மற்றும் ப்ராஜெக்ட் தந்தை அவர்கள்லாம் வந்து விசிட் செய்து இதான் காம்பவுண்ட் போடணும்னு சொல்லும்போது இந்த இடத்தை வாங்கினால்தான் காம்பவுண்ட் போட முடியும் என்று சொல்லி உடனடியாக அந்த இடத்தை வாங்கி இந்த காம்பவுண்டெல்லாம் அமைத்து இந்த இடத்தை, இந்த பாதையை நமக்கு சொந்தமானதாக மாற்றுவதற்கு ஆயர்வர்கள் மிக உதவி செய்திருக்கிறார்கள். எனவே இந்த இடம் வாங்குவதற்கு ஒரு பெருந்தொகையை செலவு செய்தோம். 7,40,000 ரூபாய்க்கு அந்த இடத்தை நாம் வாங்கினோம். அது ஆயரவர்கள் மனமுவந்து அளித்தார்கள். அதன் பிறகு இந்த காம்பவுண்ட் வால் மற்றும் கேட்டு போட வேண்டும் என்று ஒரு தரஃபராக இருக்குது. ஆடு மாடுகள்லாம் பூந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி காம்பவுண்டு இல்லை, வேலி தான் இருந்துச்சு. அதை எடுத்து விட்டு செய்ய வேண்டும் என்று நான் ப்ராஜெக்ட் எழுதிய போது அதற்கும் ஆயரவர்கள் உடனடியாக சம்மதித்தார்கள். இந்த காம்பவுண்ட் அமைக்கப்பட்டு இந்த கேட்டும் அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல் இந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு, நிறைய மண் அடிக்க வேண்டியிருந்துச்சு. என்னால் ரொம்ப செலவு பண்ண முடியாது என்று ஆயரிடம் அணுகி, நீங்கள் 75,000 ரூபாய் கொடுங்கள், நான் மீதியை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதே உடனடியாக எந்த கேள்வியும் கேட்கல. நான் லெட்டர் கொடுத்தோடனே ஆயரவர்கள் உடனே சாங்ஷன் செய்து விட்டார்கள். நீங்கள் போய் கீழே வாங்கிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு எப்பொழுது எது கேட்டாலும், குறிப்பாக இந்த இடத்தை இந்த அழகுற அமைப்பதற்கு ஆயரவர்கள் பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே ஆயரவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒருமுறை அன்போடு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பிஷப். அதே போல் இதையெல்லாம் புதுப்பிச்சுட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நிகழ்விலே ஓப்பன் செய்து இதை ப்ளஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆயரவர்கள் மனமும் வந்து இந்த தேதியிலே அவர்கள் சம்மதம் தெரிவித்து இங்கே வந்திருக்கிறார்கள். நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை உதவிகளுக்காகவும் பல்வேறு நிலைகளில் நான் தனிப்பட்ட முறையிலே உதவிகள் கேட்டு பங்கின் சார்பாக பிள்ளைகளுக்கு படிப்பிற்காக என்று எதை கேட்டாலும் ஆயரவர்கள் மறுக்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள். எனக்கு மட்டுமே இல்லை, எல்லா தந்தைகளுக்கு தெரியும். எல்லா பங்குகளுக்குமே ஆயரவர்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சிறப்பாக உதவிகளை செய்து வருகிறார்கள். தேவையானதை உடனடியாக நிவர்த்தி செய்து வருகிறார்கள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா அருட்தந்தையர்களும் அறிவார்கள். எனவே இந்த நாளிலே ஆயரவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து இந்த நாளில் வந்திருந்து இந்த நிகழ்வை ஆசீர்வாதமாக ஒன்றாக மாற்றி இருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒரு முறை எங்கள் அனைவரின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆயருக்கு நம்முடைய கேகேப்பட்டி பங்கு மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திரு தேவராஜ் அவர்கள் பங்கின் சார்பாக பொன்னாடை அணிவித்து வாழ்த்தை தெரிவிப்பார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்விற்காக இன்னும் முடியல, எனக்கு முடியலன்னா விரைவாக சொல்லிவிடுகிறேன். ஃபாதர்ஸ் அவர்கள்லாம் அழைத்திருந்தேன், எல்லாரையும் கூப்பிடல. மறை மாவட்டம் எல்லாரும் தந்தைக்கு இன்விடேஷன் அனுப்புனேன். ஆனால் கூப்பிட்டது இது ஒரு சிறிய நிகழ்வு என்பது எல்லாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் என்னுடைய நண்பர்கள் என்று ஒரு சிலரை மட்டும் அழைத்தேன் வாங்கல் என்று. எனவே அத்தனை அருட்தந்தையர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என் மீது
அன்பு கொண்டு நான் எப்பொழுது அழைத்தாலும் எல்லா நிகழ்வுக்கும் வரக்கூடியவர்கள். எனவே இந்த நாளிலும் வந்திருக்கின்றார்கள் என்னுடைய நண்பர் குருக்கள். அடுத்தோடு கோட்டைக்காடு பங்கு தந்தை நான் கூப்பிட்டேன், இது தாய் பங்கு, நான் எப்படி வராமல் இருப்பேன் என்று சொல்லி உடனடியாக வந்திருக்கிறார்கள் தந்தையவர்கள். அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் குருக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய கிஃப்ட்டு உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படும், டைம் இல்லை இப்போ, அதனால் கடைசியாக கொடுத்து. அடுத்ததாக அருள் சகோதரிகள், கேக்கப்பட்டி அருள் சகோதரிகள் மற்றும் ரங்கநாதபுரம் அருள் சகோதரிகள் இங்கே வந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்புற செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கேக்கப்பட்டி அருள் சகோதரிகள் டெக்கரேஷன் ஒர்க்கு மற்றும் லிட்டர்ஜி அனைத்தையும் சுப்பீரியர் சிஸ்டர் சகோதரி ரோசரி மற்றும் அனைத்து அருள் சகோதரிகளும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவர்களுக்கும் அதே போல் ரங்கநாதபுரம் அருள் சகோதரிகள் இங்கே வந்திருந்து கொயரில் பங்கேற்று மிக சிறப்பாக பாடினார்கள். சிஸ்டர் மேக்னிபிகா சுப்பீரியர் மற்றும் அருள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலியிலே சிறப்பாக பாடல் இசைத்த கொயர் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பீடம் அழகாக இருக்கா? சூப்பராக இருக்கா? வெரி குட். கெபி நல்லா இருக்கா? அதுவும் நல்லா இருக்குது. எனவே இவற்றை இரண்டையுமே மிக சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் பையஸ் இன்னோவேட்டிவ்ஸ். எர்ணாகுளம் கேரளாவை சார்ந்த திரு பிரதீப் மற்றும் திருமதி மெர்சி, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மிக அழகாக கேக்கப்பட்டியிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின்டு கிளாஸு அப்போ இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே அவர்களும் செய்தார்கள். எனவே அவர்களை தான் மீண்டும் நான் அழைத்திருந்தேன் வந்து செய்து கொடுங்கள் என்று மிக சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இருவரையும் அங்கே அன்போடு அழைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். நம்ம குருவில் இது போல் இன்ஜினியர்ஸ் டிக்சன் மற்றும் அவரோடு இணைந்து ஒழிக்கக்கூடிய தமிழ் மற்றும் சூர்யா இவர்கள் இந்த கொடிமரம் அமைக்கக்கூடிய இந்த அடித்தள பணியையும் இந்த காம்பவுண்ட் வால் மற்றும் கேட் அமைப்பதற்கான அந்த பணிகளையும் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் தான் கேக்கப்பட்டி ஆலயம் புதுப்பிப்பதற்கும் வந்திருந்து மிக சிறப்பாக செய்து கொடுத்திருந்தார்கள். குறித்த நேரத்திலே செய்து கொடுத்தார்கள். கடைசி நேரத்தில் பகலும் இரவுமாக இருந்து ஆட்களை வரவழைத்து மிக சிறப்பாக செய்தார்கள். எனவே அவர்கள் இருவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். திரு டிக்சன் மற்றும் திரு தமிழ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அதே போல் இந்த ஆலயம் புதுப்பிப்பதற்கும் கெபி கட்டுவதற்கும் கொடிமரம் அமைப்பதற்கும் நான் நன்கொடையாக பங்கு மக்களை அணுகினேன். சென்ற ஆண்டு தான் கேக்கப்பட்டி ஆலயம் 97 லட்சத்திற்கு புதுப்பிக்கப்பட்டது. நிறைய பேர் தாராளமாக கொடுத்து உதவினீர்கள். திரும்பவும் இந்த வருஷம் கேட்குறது அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் ரொம்ப எல்லாம் வேணாம், எல்லார்கிட்டும் என்ன கேட்டேன் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா கொடுங்க, இல்லாட்டி 5,000 ரூபா கொடுங்க அப்படின்னு தான் கேட்டேன். ஒரு 60 பேர் 70 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வாசிக்க முடியாது, டைம் இல்லை, அதனால் 70 பேர் கொடுத்துருக்க. திருவிழாவில் எல்லாரையும் நான் வாசிக்கிறேன் யார் யார் கொடுத்தாங்கன்னு. மொத்தம் நன்கொடையாக வந்தது 7,48,100 ரூபாய். கரவொலி எழுப்பலாம். இது எல்லாமே நம்முடைய கேக்கப்பட்டி பங்கிலிருந்து அதிகமாக கொடுக்கப்பட்டது. கேக்கப்பட்டி, ரங்கநாதபுரம், கரம்பக்குடி, தென்னகர் பகுதிகளிலிருந்தும் அதே போல் ராசியமங்கலம், கோட்டைக்காடு, ஆலங்குடி இந்த பகுதிகள் நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லோருக்குமாக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா நேரத்தில் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தனிப்பட்ட முறையில் பெயர்களை வாசித்து. அதே போல் இந்த பணிக்காக உதவி செய்த எலக்ட்ரிஷியன் யோவான் வீரக்குறிச்சி வந்திருந்து 4-5 நாட்களாக மிக சிறப்பான இந்த பணியை வேலைப்பாடுகள் உள்ள பணியை செய்து கொடுத்துருக்கேன். அவருக்கும் பெயிண்ட் பணிகளை செய்த திருவாளர் ஜோசப் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த ஜேசிபி ஒர்க்கு இந்த இடத்தெல்லாம் நிறைவே சரி பண்ணுறதுக்கு திரு ரட்சகன் ரங்கநாதபுரம்
அவர் ஜேசிபி ஒரு 10 நாள் இங்கேயே போட்டார். ரொம்ப கஷ்டம், அவங்கள வேலையெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் முடிச்சுட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு இங்கே தான் வண்டியை நின்றுச்சு. அதனால் அவருக்கும் தனிப்பட்ட முறையிலே நான் நன்றியை சொல்லுகிறேன். அதே போல் ஊர் பெரியவர்கள், காரியக்காரர்கள் எல்லா நேரத்திலும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உடனே வந்து விடுவார்கள். உதவி செய்வதற்கு என்று முன் வந்து நிற்கக்கூடியவர்கள். எனவே கேக்கப்பட்டி ஊர் பெரியவர்கள், காரியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நிறைய பேர் இந்த நன்கொடையை அவர்கள் கொடுத்ததுமின்றி நிறைய இடத்துல கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. சில பேர்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து, அதில் பார்த்தோம் அப்படின்னா திரு சார்லஸ், திரு வின்சென்ட், திருமதி லீலா, திரு அருள் சின்னப்பன், இவங்கெல்லாம் அவங்களாகவே ஓனாக ரிஸ்க் எடுத்து நான் வாங்கி தரேன் பாரு சொல்லி பல இடங்களிலிருந்தும் பணத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கு ஒரு 4-5 பேர் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. பகலும் இரவும் ரொம்ப நேரம் இருந்து உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக திருமதி புனிதா, திருமதி லீலா, அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த திருமதி ஜான்சி, கித்தேரியம்மாள், சுபா, மலர் மற்றும் சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருந்து இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம், வெயிலெல்லாம் நின்று வேலை செய்கிறது என்பது ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பாக உதவி செய்த திரு அடைக்கலதாஸ், திரு சார்லஸ், திரு பெனிட்டோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே சவுண்ட் அண்ட் லைட் அமைத்து கொடுத்து சிறப்பாக பணியாற்றிய திரு பர்னபாஸ் மற்றும் ஒரு குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கு உணவு வழங்கி இருக்கக்கூடியவர்கள், நான் உணவெல்லாம் சாப்பாடு கொடுப்பது யோசிக்கவே இல்லை. ஏன்னா புதன்கிழமை நாம் ஒரு 2000 பேருக்கு இங்கே விருந்து கொடுக்க இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்னு யோசிச்சு விட்டுட்டேன். ஆனால் திரு சூசை, வாத்தியார் வீட்டு சூசையும் வின்சென்ட்டும் சேர்ந்து வந்து சாப்பாடு கொடுத்தே அவனுப்பா, நாங்கள் ஏற்பாடு பண்ணுகிறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க செய்வாங்க என்று சொல்லி அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வழியாக ராபர்ட் சர்மிளா வாழக்கொல்லையிலிருந்து 5000 ரூபாயும், திரு பி சூசராஜ் ஆரோக்கியமேரி அவர்கள் 3000 ரூபாயும், கேக்கப்பட்டி கரம்பக்குடி பாலாஜி ஜுவலர்ஸ் ரூபாய் 5000 ரூபாயும், ரோசாரியோ தமிழ் பாண்டியன் ரூபாய் 2400, எலியாஸ் லிசியா குடும்பத்தினர் கேக்கப்பட்டி 2700, வின்சென்ட் பாத்திமா மேரி குடும்பத்தினர் கேக்கப்பட்டி ரூபாய் 1000, விபின் கேக்கப்பட்டி ரூபாய் 2000, லாச சர்பிரசாதம் ரூபாய் 1000, ரூபன் தாஸ் கேக்கப்பட்டி ரூபாய் 1000, பூவானம் ஜான் பீட்டர் ரூபாய் 1000. இவர்களெல்லாம் இந்த சாப்பாட்டுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். அதை ஏற்பாடு செய்து முன்னின்று இவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஏற்கனவே இங்கே கேட் அமைத்து மறைமாவட்டம் சார்பாக செய்திருக்கிறோம். அதே போல் கேக்கப்பட்டியிலும் கேட் அமைக்கணும், கேட் இல்லாமல் இருக்குது, ஓப்பனாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆசை. நான் மறைமாவட்டத்திற்கு ஒரு ப்ராஜெக்டு எழுதியிருக்கிறேன், அடுத்த ஆண்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்பாகவே கேக்கப்பட்டியை சார்ந்த திரு அந்தோணிசாமி, திருமதி லூர்து சகாயமேரி அவர்கள் மாதாக்கோட்டையில் இப்போது வசிக்கிறார்கள், கேக்கப்பட்டி சார்ந்தவர்கள். அவர் நான் கேட்டை அமைத்து தருகிறேன், இது மாதிரி ஒரு ஏற்பாடை நான் அங்கே செய்து தருகிறேன் என்று சொல்லி முன்பணமாக ரூபாய் 2 லட்சத்தை எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள். எனவே அந்த நல்ல செய்தியையும் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த வேளையிலே நான் அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணிகள் நடைபெறுவதற்கு பல்வேறு பேர் பல சின்ன சின்ன உதவிகள் நிறைய பேர் செய்திருக்கிறீர்கள். யாரையாவது விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் சிறப்பாக நமக்கு பிரதர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களை விட்டுட்டேன், அவருக்கும் சிறப்பாக நன்றி. அவரும் கூட இருந்து ஈஸ்டர் மினிஸ்ட்ரிக்காக வந்தார், திருவிழா வரைக்கும் இருந்துட்டு போக சொன்னால் இருந்து மிக அழகான அந்த பணிகளையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். எனவே அவருக்கும் மற்ற சிறு சிறு உதவிகளை செய்த அத்தனை பேருக்கும் யாராவது விட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆயர் அவர்களுடைய சிறு உரைக்கு பிறகு கல்வி நிதி கொண்டு திருப்பவர்கள் நான் சொல்கிறேன், வரிசையாக வந்து கொடுங்க. கொடுத்த பிறகு நிகழ்வு முடிந்து விடுங்க, சாப்பிட போகலாம். மரியாதைக்குரிய பங்கு தந்தையவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, சிறு உரைதான். மிக்க மகிழ்ச்சி இந்த நாளில் நமது ஊருக்கு, நமது பங்கிற்கு, இந்த ஆலயத்திற்கு வந்ததில். இது அழகுற புதுப்பிக்கப்பட்டதில் நமது மக்கள் வந்து வழிபடுவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இங்கு கூடியிருக்கிறவங்க எல்லோருடைய சார்பாக, மறை மாவட்டத்தின் சார்பாக நமது அன்பு பங்கு தந்தை டேவிட் தன்ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. கடவுளது மாட்சி இந்த வளாகத்தில் எந்நாளும் விளங்கட்டும். இந்த அருமையான வண்ணத்து சின்னப்பர் புனிதர் வழியாக நாம் அனைவரும் அந்த கிறிஸ்துவிடம் நெருங்கி வரவும், கிறிஸ்துவில் புது பிறப்பு பெறவும், நான் மறையுரையில் சொன்னது போல நிறைந்த நம்பிக்கையோடு
நேரிய வாழ்க்கை வாழ்பவர்களாய் இயல்பாகவே மனத்துணி உள்ளவர்களாக வாழ இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும், உங்களுக்கு மட்டுமல்ல மறைமாவட்டம் முழுவதற்கும் ஒரு செய்தி இந்த ஆலயத்திலிருந்தே கொடுக்க ஆசைப்படுகிறேன். கோவில் பணி என்றெல்லாம் வருகிற போது நிறைய தாராள உள்ளத்தோடு நாம் காணிக்கை கொடுக்கிறோம், நிறைய கொடுக்கிறோம். உணவளிப்பது என்றாலும் அதிக சந்தோஷமாக தாராளமாக கொடுக்கிறோம். தாராள மனது, கடவுளே அந்த மனதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆசிர்வதிக்கிறார். கூடுதலாக ஒரு ஆசை, ஒரு கனவு, நம்முடைய மறைமாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்க குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பது மறைமாவட்டத்தின் ஆசை. அதனால் ஒவ்வொரு பங்கு இறை சமூகமும், ஒவ்வொரு கிளை பங்கு சமூகமும் தங்களது ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளது அந்த தரமான கல்வியை உறுதி செய்ய வேண்டும். அந்த தரமான கல்வி பெறுவதற்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு அது ஏற்பாடுகளோ பண உதவியோ கொடுத்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக, எல்லோருக்கும் தரமான கல்வி என்பதை ஒரு மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்பது ஆசை. மறைமாவட்டம் நிச்சயமாக செய்யும். கல்வி சார்ந்த எல்லா பணிகளையும் மிகுந்த ஊக்கத்தோடு ஆசையோடு செய்யும், மாற்று கருத்து இல்லை, மறு சிந்தனைக்கு அங்கு இடமில்லை. ஆனாலும் கூட இந்த எல்லாருக்கும் தரமான கல்வி, ஒரு காலத்தில் எல்லாருக்கும் கல்வி என சொன்னோம், இப்போது எல்லாருக்கும் தரமான கல்வி என்பதை ஒரு மக்கள் இயக்கமாக நமது மறைமாவட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மறைமாவட்டத்தில் இருக்கிற 50,344 கத்தோலிக்க குடும்பங்களும் நன்கு படித்த தரமான கல்வியை பெற்ற பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது மறைமாவட்டத்தின் ஆசை. அதனால் எல்லாருக்குமான அந்த கல்வி ஒரு அறிவார்ந்த இறை சமூகம், கல்வி அறிவு பெற்ற இறை சமூகமாக வளர்ந்து சமூக பொருளாதார அரசியல் எல்லா தளங்களிலும் வளர்ச்சி அடைந்த ஊக்கம் பெற்ற நிறைந்த நம்பிக்கை கொண்ட இறையாட்சி சமூகமாக நாம் எல்லாம் திகழ வேண்டும் என்பது மறைமாவட்டத்தின் ஆசை. யோசித்து பாருங்கள், தந்தையர்களும் இருக்கிறார்கள், தாங்கள் இருக்கக்கூடிய பங்குகளிலும் மறைமாவட்டத்திலும் இதை ஒரு மக்கள் இயக்கமாக, எல்லோருக்கும் தரமான கல்வி என்பதை மக்கள் இயக்கமாக நம்மால் கொண்டு செல்ல முடியுமெனில் எனது ஆசை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நமது மறைமாவட்டத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்க குடும்பங்களும் கல்வியில் வளர்ந்து, கல்வியால் வளர்ந்து சமூக பொருளாதார நிறைவை அடைய வேண்டும் என்பது மறைமாவட்டத்தின் ஆசை. இதை நிறைவேற்ற உங்களது ஆதரவை, ஒத்துழைப்பை மறைமாவட்டம் மிகுந்த ஆசையோடு வேண்டுகிறது. இந்த வாய்ப்பு கொடுத்து உங்கள் பங்கு தந்தைக்கு மனமார்ந்த நன்றி. கடவுள் உங்களே மிகுதியாக ஆசீர்வதிப்பார். அத்தனைக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி வழங்குகின்றோம். முதலாவதாக பங்கு தந்தை நான் என்னுடைய சார்பாக ஆயிரவர்களுக்கு இந்த கல்வி நிதியை வழங்குகிறேன். அடுத்ததாக கேகேப்பட்டி அருள் சகோதரிகள் சார்பாக ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி வழங்கப்படுகிறது. அது ரகுநாதபுரம் அருள் சகோதரிகள் சார்பாக ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி வழங்கப்படுகிறது. கேகேப்பட்டி கிராமத்தின் சார்பாக ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி வழங்கப்படுகிறது. ரகுநாதபுரம் கிராமத்தின் சார்பாக ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி வழங்கப்படுகிறது. திருவாளர் ஜோசப் அவர்கள் ஆயிரவர்களுக்கு கல்வி நிதி வழங்குகிறார்கள். ரகுநாதபுரம் கிராமம் சார்பாக வேறு யாராவது? தென்னகேர் கிராமத்தின் சார்பாக தென்னகர் கிராமத்தின் சார்பாக திரு சௌரிமுத்து அவர்கள் ஆயருக்கு கல்வி நிதி வழங்குகிறார்கள். கரம்பக்குடி சார்பாக திரு சௌரிமுத்து ஆசிரியர் அவர்கள், கரம்பக்குடி கத்தோலிக்கர் சார்பாக திரு செல்வராஜ் அவர்கள் ஆயருக்கு நன்கொடை வழங்குகின்றார்கள். திரு சார்லஸ் அவர்கள்
திரு சௌரியமுத்து அவர்கள் கரம்பக்குடி கத்தோலிக்க இறைமகள் சார்பாக, திரு ஜோசப் அவர்கள், திரு லவுரா சேவியர் அவர்கள், திரு அருள் சின்னப்பன் அவர்கள், வேறு யாராவது ஆயிருக்கிறான் கல்வி நிதி கொடுக்கணுன்னா வாங்க. நடுப்பட்டி வந்துருக்கீங்களா? நடுப்பட்டி வரல. ஆயிருக்கு நன்கொடை கல்வி நிதி வழங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விரைவாக வந்து கொடுங்க. ஆயர்வர்களுக்கு கல்வி நீதி வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நான் ஏற்கனவே சண்டே மாதத்தில் சொன்னது மாரி தான், நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த உதவிகள் தான் பல பேருடைய மாணவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. பல பங்குகள் கொடுப்பது நம்முடைய மாணவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதனால தான் இந்த கல்வி நிதியை நம்முடைய மறை மாவட்டத்தில் எல்லா பங்குகளிலும் கொடுத்து வருகிறோம். எனவே இந்த நாளிலே நீங்கள் மனம் வந்து கொடுத்த நன்கொடைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு அனைவரும் உணவருந்தி இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிரியரோடு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நலம் தா